திருப்பதி கோயிலில் கடத்தப்பட்ட ஒரு வயது ஆண் குழந்தை நாமக்கல் மாவட்டத்தில் மீட்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலை செய்தியாளர் நரேஷிடம் கேட்கலாம். நரேஷ், எப்படி இந்த குழந்தை மீட்கப்பட்டது? கண்டிப்பாக மணிமாறன். அதாவது பாத்தீங்கன்னா, இது ஆந்திர மாநிலம் திருப்பதி திருமலையில் கடந்த 13ஆம் தேதி அனந்தபுரி மாவட்டத்தை சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் தனது குடும்பத்தாருடன் சாமி தரிசனம் செய்வதற்காக கோயிலுக்கு வந்தார். அன்றிரவு 12 மணி அளவில் சாமி தரிசனத்தை முடித்துவிட்டு கோயில் முன்புள்ள கொல்ல மண்டபம் அருகே படுத்து உறங்கினார் குடும்பத்துடன். அப்போது அதாவது உறங்கிய மறுநாள் காலை 14ஆம் தேதி இவர்கள் கண் விழித்து பார்த்தபோது அருகில் அவருடைய குழந்தை சின்ன கேசவ காணவில்லை என்று திருப்பதி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரை அடுத்து அவர் படுத்து உறங்கிய பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்த போது ஒரு தம்பதியினர் அந்த சின்ன கேசவ அந்த குழந்தையை கடத்தி செல்லும் காட்சிகள் பதிவாயிருந்தது. இதை கொண்டு போலீசார் விசாரணையானது மேற்கொண்டு வந்திருந்தனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு போலீசார் இவர்கள் கோயில் உள்ளே சாமி தரிசனம் செய்வதற்காக உள்ளே செல்லும் போது பதிவான சிசிடிவி காட்சிகளை கொண்டு இவர்களுடைய தெளிவான புகைப்படங்களை வெளியிட்டு இருந்தனர். இது அதுவும் இல்லாமல் பொதுமக்களிடம் உதவி கேட்டிருந்தனர். அதாவது இவர்களை பற்றி ஏதேனும் தகவல் தெரிந்தால் திருப்பதி காவல் நிலையத்துடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுமாறு தெரிவித்திருந்தனர். இந்த நிலையிலே இவர்களுடைய புகைப்படங்களானது சமூக வலைதளங்களில் விரைவாக பகிரப்பட்டு வந்த நிலையில் இவர்கள் அதை கண்டு அதிலிருந்து இன்று காலை ராசிபுரம், அதாவது நாமக்கல் மாவட்ட ராசிபுரம் காவல் நிலையத்துடைய அந்த குழந்தையுடன் சரணடைந்தார். மணிமாறன். திருப்பதி கோயிலில் கடத்தப்பட்ட ஒரு வயது ஆண் குழந்தை நாமக்கல் மாவட்டத்தில் மீட்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நரேஷ்.